SK24 சஞ்சய் சேனலில் இருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு வணக்கம் நண்பா. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே ரெட் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா SK24 சஞ்சய் சேனலில் போகிற அனைத்து விஷயம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சுகாதார ஆய்வாளர் பணிக்கு 334 வேக்கன்சி விட்டுருக்காங்க. ஸோ இது பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ இதுக்கான தகுதி என்ன, இது பற்றி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, இது போய் உங்களோட சுகாதார நிலையம் பக்கத்தில் இருக்கிற சுகாதார நிலையத்தில் போய்ட்டு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் வாங்கணும். இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது. இதுக்கான டீட்டெயிலாக வாங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத படிப்போம். சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க அரசு அழைப்பு விடுத்துள்ளது. சுகாதார ஆய்வாளர் பணிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு அரசு விடுப்பு விடுத்துள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பொது சுகாதாரத்துறை இயக்குனர் குழந்தைசாமி அறிவிப்பு. தமிழகத்தில் 2ஆம் நிலை சுகாதார ஆய்வாளர் பணிக்கு கோவையிலிருந்து 15 வேக்கன்சியும், செங்கல்பட்டு, சேலம், சிவகங்கை, தூத்துக்குடி நகரங்களில் தலா 10 இடங்கள் உட்பட 15 நகரங்களில் 334 காலிப்பணியிடங்கள் காலியாக உள்ளன. ஸோ மொத்தம் இப்போ எந்த இதில் செங்கல்பட்டில் 10 வேக்கன்சியும், சேலமில் 10 வேக்கன்சியும், சிவகங்கையில் 10 வேக்கன்சியும், தூத்துக்குடியில் 10 வேக்கன்சி, இந்த ஊருங்களுக்கெல்லாம் 10 வேக்கன்சி, செங்கல்பட்டுக்கு கோவைக்கு பார்த்திங்க அப்படின்னா 15 வேக்கன்சியும். ஸோ அதுக்கப்புறம் இடங்கள் உட்பட 45 நகரங்களில் சேர்த்து 334 காலி பணியிடங்கள் உள்ளன. ஸோ தற்போது அவசரமாக இப்போதைக்கு கொரோனா காரணமாக ஆட்கள் இல்லாத சூழ்நிலை பட்சத்தில் இப்போ ஆட்கள் தேர்வு செய்கிறாங்க. ஸோ இதுக்கு இந்த இடங்கள் உடனடியாக நிரப்பப்படுகின்றன. கொரோனா வைரஸ்னால இந்த இடங்கள்லாம் உடனடியாக நிரப்பப்படுகின்றன. ஸோ இதற்கு 10ஆம் வகுப்பு தமிழை ஒரு பாடமாக படித்திருக்க வேண்டும். உங்களோட 10ஆம் வகுப்பு தமிழை ஒரு பாடமாக படித்திருக்க வேண்டும். ஸோ மேலும் தாவரவியல் விலங்கியல் பாடத்தை படித்திருக்க வேண்டும். ஸோ மேலும் பார்த்திங்க அப்படின்னா தாவரவியல் விலங்கியல் படித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வெறும் 10th மட்டும் படிச்சிருந்தா போதும். ஸோ ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கல்வி நிறுவனத்தில் நீங்கள் ஓராண்டு பணிபுரிஞ்சு அதுக்கான சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஸோ ஓராண்டு பணியாளர் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் எங்கேயாவது வேலை பார்த்ததுக்கான தகுதி கேட்குறாங்க. புதிதாக தேர்வு செய்யப்படுவோருக்கு மாதம் 20,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும், இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. ஸோ இவங்களுக்கான சேல்ரி அப்படின்றது எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாதத்துக்கு 20,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு EFPFலாம் போன பிறகு மித்தம் குறைந்தது ஒரு 18,000 சேல்ரி தவறாமல் வரும். ஸோ அதனால் நீங்கள் 2,000 போக எப்படியும் 18,000 சேல்ரி வரும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இது அஃபிஷியலாக சேல்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ கொரோனா வைரஸ்க்காண்டி இது இப்போ டெம்பரரி ஜாப்பாக பெர்மனன்ட் ஜாப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பெர்மனன்ட் ஜாப்பாக தான் இதை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஜாப்பை நினச்சதுக்காண்டி கவலைப்பட தேவையில்லை. இது பெர்மனன்ட் ஜாப் தான். உங்களுக்கு ஜாப் ஈஸியாக கிடைக்கும். இதுக்கு எக்ஸாமோ எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணுன்றவங்க அப்படின்றவங்க சுகாதாரத்துறை உங்கள் பக்கத்தில் ஏன் சுகாதாரத்துறை ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு உடனே அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கிட்டு அப்ளை பண்ணி நீங்கள் அங்கேயே கூட கொடுக்கலாம். ஸோ இதுக்கான ஃபுல் டீட்டெயில் அவங்களே சொல்லுவாங்க. நீங்கள் சுகாதாரத்துறை ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் கொடுத்து அவங்களே இதுக்கான ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப டைம் கிடையாது. இதுக்கு எப்போ வேணால் டயத்தை இது பண்ணலாம். ஸோ அதனால் தவறாமல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தவறாமல் லைக் பண்ணிடுங்க. இது போன்ற நீங்கள் அதிகமான ஜாப் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தவறாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா தவறாமல் கீழே அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.